தமிழக முதல்வர் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள முதல் படம் சிக்மா. சந்தீப் கிஷன் நாயகனாக நடித்துள்ள இப்படம் ஆக்ஷன் கதையில் உருவாகியுள்ளது. இந்த படம் ஜூலை 31ஆம் தேதி அன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜூலை 23இல் திரைக்கு வந்ததால் அப்படத்திற்கு வழிவிடும் வகையில் சிக்மா படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டது. அப்பாவின் கடைசி படமே மகனின் முதல் படத்திற்கு சிக்னல் ஏற்படுத்துவது இதுதான் முதல் முறை என்று சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சிக்மா மட்டுமின்றி ஜனநாயகன் ரிலீஸ் காரணமாக இயக்கப்பட்ட படங்களின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளன. வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மாதவனின் ஜி.டி. நாயுடு மற்றும் லோகேஷ் கனகராஜின் DC உள்ளிட்ட படங்கள் வெளியாகின்றன. இந்த இரண்டு படங்களும் ஜனநாயகன் ரிலீஸ் காரணமாகவே அடுத்த மாதம் தள்ளி போனது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், கவின் நயன்தாரா நடித்த ஹாய் உள்ளிட்ட படங்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது ஜேசன் சஞ்சயின் சிக்மா படம் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று திரையரங்குகளில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கோலிவுட்டில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை என்றாலும் தயாரிப்பாளர்கள் விரைவில் விளம்பர பணிகளை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிக்மா படத்தில் சந்தீப் கிஷனுக்கு ஜோடியாக பிரியா அப்துல்லா கதாநாயகியாக நடித்துள்ளார். லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார்.